அகாடமி. நேற்று நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோடைய அல்கேனை பத்தி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அதுல சப்ஸ்டிஷனை பத்தி பார்க்க போறோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு 4 கார்பன் இருக்குது. அப்போ நீங்க வேலன்ஸ் நேரத்தை ஃபில் பண்ணி பழகுனீங்க. CH3 இங்க 2 ஃபில் பண்ணதுனால CH2, இங்க 2 இருக்கிறதுனால இங்க CH2, இங்க 1 இருக்கிறதுனால CH3 அப்படின்னு சொன்னோன்னே நீங்க நேம் கொடுப்பீங்க. எப்படி நேம் கொடுப்பீங்க? 1 2 3 4 கார்பன் இருக்கு. ஸோ அதனால இதுக்கு பேரு பியூட்டு. அப்புறம் எல்லாமே சிங்கிள் பாண்டா இருக்கிறதுனால ஏன் பியூட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதுல இப்ப நம்ம புதுசா என்ன எக்ஸ்ட்ரா கத்துக்க போறோம்னுட்டா, ஒரு CH3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் அதுல தனியா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு மெத்தில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவே CH2 CH3 இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு எத்தில். இந்த குரூப்லாம் இதுல சப்ஸ்டிஷனா தொங்கிட்டு இருக்கும். அது எப்படின்றத பத்தி பார்ப்போம். இது வந்து ஒரு பிரான்ச்சா இருக்கும். இப்போ இதுல ஒரு ஹைட்ரஜனை கம்மி பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு CH3 இருக்கு அப்படின்னா இந்த காம்பவுண்டுக்கு எப்படி நம்ம நேம் கொடுக்கறது அப்படின்றத பத்தி கத்துக்கலாம். இப்போ கார்பன் இதுல எது ஃபர்ஸ்ட் கார்பன் அப்படின்னு பார்த்தா இந்த சைடுல இருந்து பார்த்தா இது ஃபர்ஸ்ட் கார்பன், இந்த பக்கம் இருந்து பார்த்தா இது ஃபர்ஸ்ட் கார்பன். ஓகே, அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா 1 2 3 4 4 கார்பன் இருக்கு. இதுவே இங்க இருந்து பார்த்தா 1 2 3 4. அப்போ இதுல இந்த மெத்தில் குரூப் எந்த இடத்துல அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா இங்க இருந்து பார்த்தா செகண்ட் கார்பன், இங்க இருந்து பார்த்தா தேர்ட் கார்பன். எது லீஸ்ட் நம்பரோ அந்த நம்பர் தான் எடுத்துக்கணும். அப்போ செகண்ட் கார்பன்ல ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. ஓகே, அப்போ மீதி இருக்குது லாங் செயின், இது பிரான்ச். ஸோ என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த சப்ஸ்டிஷனை வச்சு எழுதி முடிச்சிடுறீங்க. அடுத்ததா இந்த லாங் செயின் எழுதணும். 4 கார்பன் இருக்கா, அதனால அதோட பேரு பியூட்டேன், 2 மெத்தில் பியூட்டேன் அப்படின்றது. இது என்னுடைய IUPAC நேம், இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. IUPAC நேம் அப்படின்றது இதுதான். சரி சார், காமன் நேம் ஏதாவது இருக்கா? காமன் நேம்னா என்ன அர்த்தம்? இந்த IUPAC நேம் அப்படின்றது இந்தியாலேயோ அமெரிக்காலேயோ கனடா ஆஸ்திரேலியா ஜப்பான் எந்த நாடா இருந்தாலும் இந்த காம்பவுண்டை பத்தி நீங்க இதை போய் சொன்னீங்கன்னா இந்த காம்பவுண்ட் எடுத்து கையில கொடுத்துருவாங்க. சப்போஸ் உள்ளூர் இப்ப இந்தியாவுக்குள்ள இருக்கு அப்படின்னா அப்ப இதுக்கு என்ன பெயர் இருக்கும் அப்படின்னு கேட்டா இதுக்கு பிரான்ச் வந்துருச்சு அப்படின்னாலே ஐசோட்ட வார்த்தையை உள்ள சேர்த்தணும். இது வந்து ஒரு பிரான்ச் இருக்குனாலே ஐசோட்ட வார்த்தையை சேர்த்துட்டு மொத்தம் நம்பர் ஆஃப் கார்பன் சேர்த்தன இருக்கு, 5 கார்பன் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேரு பென்ட். எல்லாமே சிங்கிள் பாண்ட், அதனால ஏன். ஸோ ஐசோ பென்டேன் அப்படின்றது காமன் நேம். 2 மெத்தில் பியூட்டேன் அப்படின்றது IUPAC நேம். ஸ்டாப் பண்ணி வச்சு இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த காம்பவுண்டு ஒரு 5 கார்பன் எழுதுவோம். 1 2 3 4 5. ஓகே, இதுல ஃபில் பண்ணுவோம். இங்க CH3, இங்க ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. அடுத்தது இதுல ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. அப்போ மீதி இங்க வேலன்சி ஒன்னே ஒன்று குறையா இருக்கிறதுனால ஹைட்ரஜன் 1 போடுவோம். இங்க 2 ஃபில்லப் ஆனதுனால இங்க CH2 போடுவோம். இங்க 3 ஃபில்லப் ஆனதுனால ஒரே ஒரு ஹைட்ரஜன். இங்க CH3. எப்பவுமே இந்த டெர்மினல் அப்படிக்கூடிய இந்த லாஸ்ட் கார்பன்ல 3 ஹைட்ரஜன் இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அவனுக்கு ஒரு வேலன்ஸா ஃபில்லப் ஆயிருக்கு. அப்போ ரிமைனிங் கார்பனோட வேலன்சி 4, ரிமைனிங் ஃபில் பண்றது இந்த 3 ஹைட்ரஜன் ஃபில் பண்றோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரி, இப்ப நம்பர் ஃபர்ஸ்ட் கொடுத்துருவோம். லாங் செயின் எது? இதான் லாங் செயின். ஓகே, லாங் செயினா இப்படித்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு நான் சில எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதே நம்ம லாங் செயினா எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நம்பர் கொடுப்போம். 1 2 3 4 5. 5 கார்பன் இருக்குது. இதுல இந்த பக்கம் பார்த்தா செகண்ட் கார்பன்ல ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா அதே இது கண்டினியூ பண்றதா இருந்தா 4th கார்பன்ல ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. இங்க இருந்து பார்த்தா செகண்ட்ல இருக்குது. அப்ப என்ன பண்றது? லீஸ்ட் நம்பர் சொல்லி பார்க்கணும். இங்க இருந்து பார்த்தா 2, 4. அப்ப இங்க இருந்து பார்த்தா அதே 2, 4 தான் இருக்கும். ஏன்னா இங்க இருந்து 1 2 3 4 5. ஸோ 2 பக்கம் பார்க்கும்போது 2, 4 தான் இருக்கு. அப்போ காமனா இதா இருக்குது. இதை விட சப்போஸ் மாறி ஏதாவது எக்ஸ்ட்ரா கார்பன் இருந்துச்சு, 6 7 இருந்துச்சு அப்படின்னா அந்த டைம் எது கம்மியா இருக்கோ அந்த நம்பர் தான் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி இருந்தா என்ன பண்றது சார் அப்படின்னா 2, 4 2வது கார்பன்லையும் 4வது கார்பன்லையும் மெத்தில் குரூப் இருக்கு. அப்ப 2 மெத்தில் இருக்கிறதுனால இதுக்கு பேரு டைமெத்தில். இந்த இது வழியாச்சு. மீதி சப்ஸ்டிஷன் ஃபுல்லா முடிச்சாச்சுன்னா அடுத்து மீதி இருக்கிற செயினை மட்டும் தான் எழுதணும். செயின்ல எத்தனை கார்பன் இருக்கு? 5 கார்பன் இருக்கு. அப்போ அதுக்கு பேரு பென்ட். எல்லாமே சிங்கிள் பாண்ட், அதனால ஏன். அப்ப இதுக்கு பேரு 2, 4 டைமெத்தில் பென்டேன் அப்படின்னு எழுதிக்கணும். 2, 4 டைமெத்தில் பென்டேன் அப்படின்னு எழுதிக்கணும். இதை காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுல 5 கார்பன் செயின்ல இருக்கிற மாதிரியும் ஒரு பிரான்ச்ல
எத்தில் காம்பவுண்ட் இருக்கிற மாதிரியும் இன்னொன்னு மெத்தில் காம்பவுண்ட் இருக்கிற மாதிரியும் பாக்குறது தெரியுது. ஆனா இதுல நம்ம எதை எடுத்துக்கிறோம் கேட்டா, இதை லாங் செயினா எடுத்துக்கிட்டா 5 கார்பன் இருக்கு. ஆனா இதை மட்டும் லாங் செயினா எடுத்துக்க முடியல. செயின் அப்படின்றது ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கணும் அவசியம் இல்லை, வளைஞ்சும் இருக்கலாம். அப்ப எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னு கேட்டா 1 2 3 4 அடுத்து இப்படி எடுக்கலாம் 5 6. இப்ப பாருங்க மொத்தம் 6 கார்பன் இருக்கு. எது மேக்சிமம் நம்பர் இருக்கோ அதைத்தான் நம்ம இங்க செயினா எடுத்துக்கணும். இப்ப இதுல வந்து 6 கார்பன் இருக்கு. ஓகே, அப்ப இதுல இருந்து நம்பர் போடலாம். நீங்க இங்க இருந்து போடாது சரி, இதுல இருந்து போடாது சரி. 1 2 3 4 5 6 கார்பன் இருக்கு. சப்போஸ் இங்க இருந்து போட்டீங்கன்னா 1 2 3 4 இது போயிடும். 5 6 இந்த கார்பனுக்கு 6 அப்படி சொல்லி நம்பர் கொடுக்கலாம். அப்ப நீங்க இது எந்த பக்கம் கொடுத்தாலும் ஓகே தான். ஆனால் என்ன சப்ஸ்டிஷன் இருக்கு அதை பொறுத்து இருக்குது. இப்போ இங்க இருந்து பார்க்கும்போது 1 2 3 தேர்ட் கார்பன்ல ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. 4th 5th கார்பன்ல ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. அப்போ 3 5 டைமெத்தில் வருமா இல்லைன்னா அடுத்து இங்க இருந்து பார்ப்போமே 1 2 செகண்ட் கார்பன்ல ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. அடுத்து 3 4th கார்பன்ல ஒன்று இருக்குது. அப்போ எது லீஸ்ட் நம்பர் 2 4 3 5 அப்படின்னா 2 4. அப்ப இதுல என்ன எடுத்துக்கலாம் 2 4 இதுதான் லீஸ்ட் நம்பர் 2 4. இங்கேயும் மெத்தில் குரூப் இங்கேயும் மெத்தில் குரூப். இதை இப்படி மடக்கி நிமித்தினீங்கன்னா இது அப்படி ஸ்ட்ரெயிட்டா மேலே ஏறிடும் அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ லாங் செயின் அப்படின்றது எப்படி எடுக்கணும்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும் அவசியம் இல்லை, எது நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் அதிகமா இருக்கோ அதுதான் லாங் செயின். இப்போ நம்ம இதை எடுத்துக்கிறோம். அப்போ இதுல இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது செகண்ட் கார்பன்ல ஒரு மெத்தில் 4th கார்பன்ல ஒரு மெத்தில் இருக்குன்னா 2 4 டைமெத்தில். மொத்த கார்பனோட கவுண்டிங் பாத்தீங்கன்னா இந்த செயின்ல 6 இருக்கிறதுனால ஹெக்சேன் அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். இதுதான் என்னுடைய IUPAC நேம். சார் அப்ப இதுக்கு காமன் நேம் என்ன சார் வரும்? இது IUPAC நேம். அப்போ காமன் நேம் அந்த ஐசோன்ற ஒரு வார்த்தையை போட்டுட்டு மீதி மொத்தமா கவுண்ட் பண்ணுங்க. இங்க 6 7 8 இருந்துச்சுன்னா அப்போ ஐசோ ஆக்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுங்க. இதுதான் சப்ஸ்டிஷனோட இருக்கக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு நேம் கொடுக்கக்கூடிய மெத்தடு. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸாம்பிள் இந்த காம்பவுண்ட் பார்ப்போம். இங்க பாருங்க 1 2 3 4 5 6 கார்பன் இருக்கு. ஓகே, இங்க இருந்து மடக்கி எடுத்தாலும் 6 தான் இருக்கு. அப்போ பிரச்சனை இல்லை, ரைட். அப்ப இதையே நம்ம லாங் செயினா எடுத்துக்கலாம். ஓகே, இங்க இருந்து பாருங்க 1 2 3 4 5 6. ஓகே, இந்த குரூப் எத்தில் குரூப், இந்த குரூப் மெத்தில் குரூப். ஓகே, இங்க இருந்து பாருங்க செகண்ட்ல ஒன்னு, தேர்ட் 4th ஒன்னு. ஓகே, இங்க இருந்து பாருங்க 1 2 3 தேர்ட்ல ஒன்னு, 3க்கு அப்புறம் 4 5ல ஒன்னு. அப்போ எது லீஸ்ட் நம்பர்? 2 4 தான் லீஸ்ட் நம்பர். அப்போ நம்ம அதே எடுத்துக்கலாம். அப்போ இதுல இவன் எத்தில், இது மெத்தில். அப்போ அல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு பார்க்கணும். ஓகே, அப்போ இங்க இருந்து பாருங்க 1 2 3 4 4ல தான் எத்தில் இருக்குது. அதனால இதுக்கு பேரு 4 எத்தில். நம்பர் ஆஃப் பிரச்சனை ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. செகண்ட் கார்பன்ல மெத்தில் இருக்குது 2 மெத்தில். மீதி இருக்குது இந்த சப்ஸ்டிஷனும் இந்த சப்ஸ்டிஷனும் நம்ம எழுத வேண்டிட்டோம். அதனால மீதி இருக்குது 6 கார்பன் இருக்குது. அதனால இதுக்கு பேர் ஹெக்சேன். இப்போ நீங்க கேட்கலாம், ஏன் சார் 2 மெத்தில் 3 எத்தில் ஹெக்சேன் போடக்கூடாதா? ஏன் அப்படின்னு கேட்டா அல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி E ஃபர்ஸ்ட் வந்துடும், M செகண்ட் வரதுனால இந்த நம்பர் ஆஃப் கார்பனை பத்தி பிரச்சனை இல்லை. அது எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்றது. 4th கார்பன்ல எத்தில் இருக்குது, செகண்ட் கார்பன்ல மெத்தில் இருக்குது அப்படின்னு எழுதிட்டோம்னா இந்த ஆர்டர் படி நம்ம காம்பவுண்ட் எழுதிடலாம். எக்ஸாம்ல காம்பவுண்ட் கொடுத்து நேம் கேட்கலாம், நேம் கொடுத்து காம்பவுண்டும் கேட்கலாம். அப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, சப்போஸ் நேம் கொடுத்துருக்காங்க, காம்பவுண்ட் எழுதணும். அப்ப என்ன பண்ணணும், ஹெக்சேன் அப்படின்னு கொடுத்தாங்களா, ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 6 வரிசையா 6 கார்பன் எழுதணும். 1 2 3 4 5 6. ஓகே, எழுதிட்டு ஓகே ஹெக்சேன் சொல்லியாச்சு. இப்போ ஹைட்ரஜன் எதுவுமே ஃபில் பண்ண வேண்டாம். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, 2 மெத்தில் இருக்கு. ஓகே, இங்க இருந்து நம்ம எதுவுமே இங்க ஒரு CH3 அதான் மெத்தில், 4 எத்தில். அப்போ 2 3 4 C2H5 போடலாம், இல்லைன்னா CH2 இருக்குல்ல இதோட ஷார்ட் ஃபார்ம் C2H5 அப்படின்னா 2 கார்பன் H5 அதை இந்த மாதிரி ஷார்ட் ஆகியிருக்கேன், இல்லைன்னா CH2 CH3. அப்போ இவன் எத்தில் இவன் மெத்தில், மீதி இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஃபுல்லா இதே மாதிரி ஃபில் பண்ணலாம். அப்போ நீங்க கேட்கலாம், சார் இந்த காம்பவுண்ட் ஒண்ணுதானா? எஸ், இதுக்கு நீங்க ஒரு மிரர் இமேஜ் வச்சு பாருங்க, இதனுடைய அப்படியே ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த காம்பவுண்டு. அப்போ இந்த நேமுக்கு இந்த 2 காம்பவுண்டுமே காமனான ஒரு விஷயம் தான். ஸோ எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா இதே எழுதிருங்க. இவ்வளவுதான் ஆல்கேன் அப்படின்ற காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ். இதை நிறைய நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.